வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அது சந்திப்பு வந்து வெறும் 10 நிமிடம் அப்படின்ட்டு இருந்தாலும், அந்த சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசியது சில நிமிடங்கள் தான். பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா, அவருடைய கூட்டணி கட்சியின் தலைவர்களான மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சோனியா காந்தி அவர்களை சந்திக்கல. அது சந்திப்பாருன்றது ஒரு திட்டமாக இருந்திருக்கு, ஆனால் அவர் சந்திக்கவில்லை. இந்த சந்திப்பும் பார்த்திங்கன்னா அவசரமாக தான் நடந்திருக்கு. மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு இல்லாமல் டெல்லியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சில அதிகாரிகளோட சேர்ந்து சில புகைப்படங்கள் எடுத்திருக்கிறார். அது வந்து சர்ச்சைக்கு உள்ளாக இருக்குது. எந்த விதத்தில் சர்ச்சைக்குள்ளாக இருக்குன்னா, அவங்க மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கூடலாம் போய் புகைப்படம் எடுக்கணுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் கூட யார் யாரெல்லாம் பயணித்தாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா விஜய்க்கு அந்த அவருடைய விக்கு இருக்கு இல்லையா, அந்த விக்குக்கு வந்து அந்த முடி அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு நபர், பேர் ஜெகதீஷன் நினைக்கிறேன், அவரும் இதில் தனி விமானத்தில் போயிருக்கிறாரு, நம்ம தமிழ்நாடு அரசு செலவில். அதாவது இந்த பயணத்தில் அவர் எதற்கு அப்படியே அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சிகை அலங்காரம் செய்து கொள்ளணும், இல்லை விக்கு எதுவும் வச்சுக்கணும் அப்படின்னா, அதை சரி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவருடைய சொந்த செலவில் பண்ணிக்கலாமே. இல்லை அப்படியே அந்த விக்கு முதலமைச்சருக்கு பண்ணுறனால அது அரசு செலவில் பண்ணாலும் அவருக்கு எதுக்கு தனி விமானம்? ஏன் அவர் வந்து மும்பையை சேர்ந்தவர். அவர் மும்பையிலேருந்து நேராக டெல்லிக்கு அவரோட சொந்த செலவில் வர முடியாதா? இல்லை விஜய் அவர்கள் தனியாக அவருடைய சொந்த காசில் அவர் அங்கேயே நாங்கள் வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிகை அலங்காரத்துக்கு மட்டும் அரசு செலவில் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் வந்து கேட்குறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம அதை பற்றி பார்ப்போம். இந்த காணொலியில் என்ன அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்காக என்னை மன்னிக்கவும். அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தினமும் போடக்கூடிய வீடியோ அந்த காணொலி உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அந்த காணொலிக்குள்ள போகலாம் மக்களே. விஜய் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து டெல்லிக்கு பயணம் சென்றார். எல்லா முதலமைச்சர்களுமே வந்து பதவியேற்றோன்னே மத்திய அரசு, அதாவது பிரதமர் அவர்களை போய் சந்திக்கிறது ஒரு வழக்கம்தான். தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து போய் முன் வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் சரி செஞ்சு கொடுங்க, இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒரு வழக்கம். கேட்குறது நம்ம பக்கம் வழக்கம். அதை நிறைவேற்றுறது மத்திய அரசு கையில் தான். சிலதை நிறைவேற்றுவாங்க, சிலதை நிறைவேற்ற மாட்டாங்க, சிலது வருஷக்கணக்காக அப்படி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அதை நிறைவேற்றுறதுல ஒரு 50 கோரிக்கை வச்சோம்னா ஒரு 10 நிறைவேற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்ச கோரிக்கையே 9 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் கம்மி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அது வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 23 24 கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க, 25 27. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் 63 கோரிக்கைக்கு மேலே வச்சுருக்காங்க. அப்படி அவங்க வச்சது கோரிக்கை நிறையா, நிறைவேற்றப்பட்டது மிக சொற்பந்தான். ஆனால் இவங்க வைக்கிற கோரிக்கையே ரொம்ப கம்மியாக இருந்தால் அப்புறம் அவங்க என்னத்தை நிறைவேற்றுவாங்க? எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இல்லை நிறைவேற்றாமல் எதுவும் அப்படியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மத்திய அரசு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க மாநில அரசு வந்து மத்திய அரசோட இணக்கமாக போகணும் அப்படின்னு. இணக்கமாக போகிற அளவுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க வந்து ஒரு RSS பின்புலம் கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது. எல்லா மாநிலங்களையும் ஹிந்தியை வந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. மத அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. GST நிலுவைத் தொகையை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்குது. கொடுக்குறத வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த கட்சி வந்து, அதாவது இந்த முன்னாடி அந்த அரசு வந்து நாங்கள் GST தொகையெல்லாம் 11 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு அரசுக்கு. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் 11 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம், ஆனால் இவங்க வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்றாங்க. அப்படியும் பொத்தாம் பொதுவாக கொடுக்கலைன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ கொடுக்க வேண்டியது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அதாவது மத்திய அரசும் சில நிதிகளை கொடுத்துருக்குது, ஆனால் முழுசாக கொடுக்கலன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்திருக்கு. அவரோட கோரிக்கையில்
ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இன்னும் தமிழ்நாட்டுக்கு சரியாக வரல, அதை கொடுங்கன்னு சொல்லி அதை ஒரு கோரிக்கையாகவே வச்சிருக்கிறாரு. அப்போனா வந்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை முழுசாக வரல அப்படின்றது அதில் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் அதே தான் சொன்னாங்க. ஸ்டாலின் அவரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து நிலுவைத் தொகை ஒழுங்காக வர்றதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ₹1 கொடுத்தா 29 காசு 27 காசு தான் வருது, அதுவும் ஒழுங்காக வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு கோரிக்கையாக முதல்வர் விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அடுத்த கோரிக்கை என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீட் வந்து வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு வந்து மருத்துவக் கல்லூரிகள் அதில் பண்ணக்கூடிய அந்த மாணவர் சேர்க்கை அதை வந்து தமிழ்நாடு அரசே அதை வந்து கட்டுப்படுத்தணும், மத்திய அரசு இதில் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நிறைவேற்றுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேர்வு அல்ல. ஆனால் இந்த தேர்வை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறத குறைக்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாணவர்கள்லாம் வந்து நீட் தேர்வுக்குன்னு தனியாக போய் பயிற்சி எடுக்கிறதுக்கு செலவு பண்ண முடியல. ஏன்னா அந்த தேர்வுக்குன்னு படிக்கிறதுக்குன்னே இப்போ வடக்குலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க இந்த தேர்வுக்கு முன்னாடியே தயாராகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா, அந்த நீட்டுக்கான வினாத்தாள் வெளியாகிடுச்சு. எங்கே வெளியாகிருக்குது? வடக்கில் தான் வெளியாகிருக்குது. வடக்கு மாநிலங்களில் தான் அது வந்து வெளியாகிருக்குது. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தேர்வு வந்து பல்வேறு முரண்களுக்கு உட்பட்டது. இந்த தேர்வுக்கு போகக்கூடிய மாணவர்களில் தொங்கட்டாவை கழட்டு, இது மூக்குத்தியை கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டுன்னு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. இப்படி இருக்கும்போது அது வந்து மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துது ஒன்று. இன்னொன்று, சுத்தமாக அவங்கள யாரையும் நம்புறதில்ல. இப்படிலாம் வந்து இப்போ தேர்வு எழுதும்போது இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவங்கள பண்ணும்போது அது ஒரு மன உளைச்சலை அவங்க கொடுக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த தேர்வே வந்து கடினமாக இருக்குது. அது வந்து அவங்க அதுக்கு இப்போ 12ஆம் வகுப்பு படித்து அதில் அந்த 12ஆம் வகுப்பில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பெண் வந்து நல்ல மதிப்பெண்ணாக இருந்தால் அதை வச்சே மருத்துவ சீட்டு வாங்கலாம். அப்படி தான் முன்னாடி இருந்தது. அப்படி அந்த மாதிரி ஒரு முறை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, தமிழர்கள், அந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசிட்ட இருந்தது. கல்வி வந்து தமிழ்நாடு அரசின் பட்டியலில் இருந்தது. அதை தூக்கி பொது பட்டியலுக்கு மாற்றி விட்டாங்க மத்திய அரசு. இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி அரசு அவர்கள்லாம் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு சரின்னு தலையாட்டிட்டு அதை வந்து பொதுப்பட்டியலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது அதிமுக அரசில் தான் வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அந்த பொதுப்பட்டியலுக்கு போனது இந்த அதிமுக இவங்க தான் இது காரணமே. இதெல்லாம் பொதுப்பட்டியலுக்கு போனது காரணமே அவங்க தான். ஏன்னா அவங்க தான் மாற்றி ஆட்சி பண்ணது. வேறு யாரும் கடந்த 50-60 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணலை இல்லையா. அதனால் அது பொதுப்பட்டியலுக்கு போகிற வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்திருக்கிறாங்க. அது பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்க அவங்களுடைய மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் இந்த நிறையா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் தமிழே நடத்துறதில்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு தமிழே நடத்தாமல் இருக்காங்க. தமிழ் ஆசிரியர்களும் கிடையாது, தமிழும் நடத்துறது கிடையாது. ஹிந்தியை வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி மருத்துவ தேர்வுகள், இந்த தேர்வு மூலமாக சிறந்த மாணவர்கள் வருவாங்க அப்படின்றாங்க. தேர்வுன்றது ஒரு வடிகட்டி. எப்படி ஒரு வடிகட்டி வந்து ஒரு சிறந்த, இப்போ நம்ம ஒரு காப்பி போடுறோம், காப்பி கூட வேணாம், ஒரு டீன்னு வச்சுப்போம், டீ போடுறோம். இப்போ இந்த டீ போடுறதுல வந்து அந்த சக்கையை புளியறதுக்கு ஒரு வடிகட்டி வச்சுருப்போம். இப்போது அந்த டீ தூள்னால அந்த பால்னால சர்க்கரைனால அந்த டீ வந்து நல்லா இருக்குமா, இல்லை அந்த வடிகட்டினால அது சுவை நல்லா இருக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு டீ போடுறோம், டீ தூள்னால அந்த டீ வந்து சுவையாக இருக்க காரணம் இருக்கலாம், இல்லை சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால கூட நல்லா இருக்கலாம், இல்லை பால் வந்து ரொம்ப நல்ல, அதாவது கெட்டியாக இருக்குது, ரொம்ப மொட்டை தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கூட அது கூட ஒரு சுவைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் தான் காரணமாக இருக்குமே தவிர அந்த வடிகட்டி எப்படி அந்த சுவைக்கு காரணமாக இருக்கும் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வுன்றது ஒரு வடிகட்டி. அந்த மாணவர்கள்லாம் வந்து 12ஆம் வகுப்பில் படித்து, அதுக்கு முன்னாடி அவங்க எல்லா வகுப்பையும் படித்து தான் 12 வந்திருப்பாங்க. 12ஆம் வகுப்பில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதுவே அவங்களோட திறமையை காட்டுது. அதுதான் அவங்களோட திறமை. அந்த திறமையை வெளிப்பாடு தான் அந்த மதிப்பெண்.
அந்த மதிப்பெண் நல்லா எடுத்திருந்தாவே அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர், அவர் வந்து ஒரு அறிவுள்ள மாணவர், ஒரு திறமையுள்ள மாணவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த வடிகட்டி எப்படி அவங்கள வந்து திறமையான மாணவராக கொண்டு வந்துடும்? எங்கேருந்து அந்த வடிகட்டினாலே உங்களுக்கு திறமை வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம். அதனால இவங்களுக்கு வந்து திறமை கூட போகிறதோ குறைய போகிறதோ கிடையாது. அது ஒரு தேர்வு. அந்த தேர்வை வச்சு நீங்கள் நிறைய பேரை வடிகட்டுறீங்க. இந்த வடிகட்டுறது மூலமாக உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு, அதாவது இங்கே இருக்க பசங்க நிறைய பேர் படித்து வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த தேர்வுக்கு தயார்படுத்துகிற அந்த பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக படிக்கிறாங்க. நிறையா பணம் காசு அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குது அந்த தேர்வுக்கு படிக்கிறதுக்கு. ஒரு சில கோச்சிங் சென்டர்லாம் போனால் 1 லட்சம்ன்றான், 1.5 லட்சம்ன்றான், 2 லட்சம்ன்றான். இந்த ஏழை மாணவர்கள், இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களால் அவ்வளோ தூரம் பணம் கொடுத்து அதை படிக்க முடியல. அந்த தேர்வுக்கு அதை படிக்க முடியாத காரணத்தினால இவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எழுதுகிறாங்க. ஆனால் அதில் தேர்ச்சி பெற முடியல. இதில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு அதுக்காக திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீ அந்த தேர்வுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் பண்ணிடுற. இப்போ இந்த வினாத்தாளை வந்து வெளியிட்டாங்க அங்கிட்டு இல்லையா? அவங்களுக்கு அந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவனே அந்த தேர்வு நடத்துகிறவங்கள்ட்ட வந்து வினாத்தாளை வாங்கிடுறான். வாங்கிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது. இவங்க அந்த தேர்வுக்கான பதிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பரீட்சை எழுதி அவங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட வேண்டியது. இந்த பசங்க கோச்சிங் சென்டருக்கும் போக முடியல, பயிற்சி மையத்துக்கும் போக முடியல, காசு கொடுக்க முடியல. ரெண்டாவது இவங்களுக்கு வினாத்தாளில் அவங்களுக்கு வெளியாகிற மாதிரி இவங்களுக்கு வெளியாகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களால வர முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சதி. என்னென்னா, இங்கே இருக்கவங்க எல்லாம் மருத்துவர் ஆகக்கூடாது. இப்போ எல்லாமே வடக்கு மாநிலங்களில் இருக்கிறவங்க தான் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டம், ஒரு சதி திட்டம் இதில் இருக்குது. இந்த தேர்வு வந்ததே இங்கேருந்து நிறைய பேர் மருத்துவர் ஆயிடுறாங்களே, ஆகக்கூடாதே அப்படின்ற மாதிரி தான். இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மை, குறிப்பாக தமிழகம்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்துடக்கூடாது. இதில் ஒரே ஒரு விஷயம் எடப்பாடி அவர் என்ன பண்ணார்னா, உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு 7.5% கொண்டு வந்தார். அந்த உள் ஒதுக்கீடு வந்து ஒரு நல்ல விஷயம், அதை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். ஆனால் அந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு இல்லையா, அது வந்து தவறான செயல். அது வந்து திரும்ப மாநில பட்டியலுக்கு வரணும். அது ஒன்று. அதோடு சேர்த்து இப்போ அதை தான் வந்து நீட்டை விலக்கி மருத்துவக் கல்லூரியில் அந்த நியமனத்தை தமிழக அரசே செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அந்த கோரிக்கை நல்ல விஷயம் தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு சொன்னிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டை விளக்குறது தான் அப்படின்னு. நம்ம இவங்க கையில் அதிகாரம் இருக்க மாதிரி. இதுக்கு வந்து ஒரு சேலத்தில் ஒரு மாநாடு போட்டு அங்கே எல்லாட்டையும் நீட்டுக்குன்னு கையெழுத்தெல்லாம் வாங்கி நீட்டு கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி அந்த பேப்பர்லாம் அங்கிட்டு தூக்கி போட்டு சில பேர் அதில் சுண்டல் வாங்கி தின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து திமுக அரசு பண்ணது. இப்போ தாவேக அரசு என்ன பண்ணியிருக்கு, மோடிக்கிட்ட போய் இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இதை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சதித்திட்டம் இருக்குது. இந்த சதித்திட்டத்தை அவங்க வந்து நிறைவேற்றணும் தான் நினைப்பாங்க. ஏற்கனவே நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நீட் தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடறாங்க. இப்போ இந்த அனிதான ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணி செத்து போச்சு, இந்த மருத்துவம் படிக்க முடியல அப்படின்னா. அது வந்து 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் விட்டுருக்கு. அதுக்கு இந்த தேர்வு இல்லாமல் அது அந்த மதிப்பெண் வச்சே போயிருந்தால் அது மருத்துவம் படிச்சிருக்கும். இப்போ இவங்க இந்த தேர்வுன்னு ஒன்று உள்ள கொண்டாந்து அதில் தேர்ச்சி பெற முடியல. அதனால் அது வந்து தேர்வுக்கு எழுதுறதுக்கு முன்னாடியே அது வந்து அச்சத்திலே இறந்து போனதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவிகளும் வந்து மாணவிகள் இந்த மாதிரி தேர்வில் வந்து தோல்வி அடைந்த மாணவர்கள் சில பேர் வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. இதில் வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. அந்த அனிதான்றது ஒரு மாணவி தான். அதான் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் நீட்னால இறந்து போயிருக்காங்க தற்கொலை பண்ணிட்டு. அந்த மாதிரியும் நடந்திருக்குது. ஆனால் அது வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் நடந்திருக்குது. அதில் வந்து நிறைய இப்போ இந்த வடக்கு மாநிலங்களில் ஏதோ ஒரு 1-2 இடங்களில் இந்த வினாத்தாள் அதாவது வினாத்தாள் வந்து கசிந்து விட்டது. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க மக்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து இந்த வினாத்தாள் கிடைச்சதுனால அதை வச்சு அந்த தேர்வுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயாராகிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க மட்டும் தானே தேர்ச்சி பெறுவாங்க. இது வந்து இந்த தடவை அந்த விஷயம் வெளியில் வந்துருச்சு, தெரிய வருது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்லாம் சத்தம் இல்லாமல் இது நடந்திருந்தா அப்போ அவங்க மட்டும்தான் ஒவ்வொருத்தரையும் தேர்ச்சி பெற்றுப்பாங்க. வெளியில் வந்து எங்களுடைய பயிற்சி மையம் வந்து பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குதுன்னு காட்டுறதுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி அது என்ன சதி நடந்திருக்குன்றத வெளியில் வந்தால் தானே தெரியும். இந்த தடவை வெளியில் வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாம் எப்படி நடந்துச்சுன்னு எப்படி நம்புறது? அதனால் இது ஒரு கண் துடைப்பு. அந்த தேர்வுன்றது ஒரு வடிகட்டி. நம்ம டீக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா, அந்த டீ உதாரணம் தான். அதில் எப்படி வடிகட்டி எப்படி அந்த சுவையை மாற்றிடும்? சுவையெல்லாம் மாற்றாது. அதனால் இந்த நீட்டுன்ற வடிகட்டி வந்து திறமையான மருத்துவர்களை கொண்டு வந்துடும் சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்.
திறமையான மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே இப்போ அதாவது சின்ன வயசுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. அந்த அறிவு, அதுக்கப்புறம் மருத்துவ படிப்பு, அதை வச்சு தான் அவங்களுடைய திறமை. இது வரைக்கும் அவங்க படித்ததனுடைய திறமை வந்து அந்த 12ஆம் வகுப்பினோட மதிப்பெண் பார்த்தாவே தெரியும். அவங்க படிக்கக்கூடிய நபரா, அவங்க அறிவு இருக்கா இல்லையா எல்லாமே அதை பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்களுக்கு வந்து கல்லூரியில் சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ இல்லை. இது வந்து மத்திய அரசினுடைய சதித்திட்டம். இதை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதாவது இலங்கை இராணுவம் வந்து கைது பண்ணிடுது, அதாவது படகை பிடிச்சிட்டு போயிடுது, வலையாத்துறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை தீர்க்கணும்னா அது வந்து அதுக்கு நிரந்தர தீர்வுன்றாரு. நிரந்தர தீர்வு என்னவா இருக்க முடியும்? நிரந்தர தீர்வு வந்து கொடுங்கன்னு சொல்லி மோடி அவர்கிட்ட கேட்குறாரு. நிரந்தர தீர்வு என்னவா இருக்க முடியும்? இப்படி சுற்றி வளைச்சி கேட்கறதுக்கு நேரடியாக கச்சத்தீவை மீட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் எப்படி இந்த எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சேன்னு சொல்ல முடியும்? எதை கேட்கணுமோ அதை கேட்காம சுற்றி வளைச்சி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். இங்கே தான் வந்து அனுபவம் தேவை அப்படின்றது. நீங்கள் மீனவர்களை பாதுகாங்கன்னு மொட்டையாக கேட்டாவோ, இல்லை வந்து நிரந்தர தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனாலாம் ஒன்றும் வந்துடாது. இதுக்கு நிரந்தர தீர்வையே நீங்கள் சொல்லிடலாம். அதுக்கு நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்கிறது தான். கொடுத்தது காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் தானே இருக்கீங்க 12 வருஷமாக ஆட்சியில். இப்போ நீங்கள் மீட்கலாமே, ஏன் மீட்க மாட்டேன்றீங்க? அது அப்போ உங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய தவறு. அது வந்து நீங்கள் இலங்கை இராணுவத்தோட, இலங்கை அரசு கூட நீங்கள் இணக்கமாக போகணும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு மக்கள் எப்படி போனால் நமக்கு என்ன? இலங்கை அரசு கூட நம்ம இணக்கமாக போகணும்னு நினைக்கிறீங்க. அதான் காரணம். அதனால் இதனுடைய முக்கியமான கோரிக்கையாக நீங்கள் என்ன வச்சுருக்கணும்னா கச்சத்தீவை மீறுங்க. அதை மீட்டாச்சுனாவே இந்த இலங்கை இராணுவம் போய் கைது பண்ணுறதுலாம் குறைஞ்சிரும் இல்லை, சுத்தமாக நின்றும். ஏன்னா இப்போ இந்த கச்சத்தீவை ஒட்டி பகுதியில் போகிறதுக்கு தான் எல்லை தாண்டி போயிட்டாங்க நிறைய இந்த மாதிரி கைது பண்ணுறாங்க. அதை மீட்டாவே இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். அது ஒன்று. அவங்க கேட்டது சுற்றி வளைச்சி கேட்டிருக்காப்புல. நேரடியாக இதுதான் வேணும்னு சொல்லி கேட்காம என்னத்தையும் நான் சுற்றி வளைச்சி, அதாவது மீனவர்களை பாதுகாக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் வந்து சுற்றி வளைச்சி இப்படி கேட்டிருக்காரு. நேரடியாக கச்சத்தீவை மீட்கனா முடிஞ்சு போச்சு. சரி, அது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜிஎஸ்டி நிலுவத்தொகை ஒன்று கேட்டிருந்தாரு. நீட்டை வந்து நீக்கணும், தமிழ்நாடு அரசே வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த மருத்துவக் கல்வி மாணவர்களை. இது போக வந்து மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு மத்திய அரசு நிறையா பள்ளிக்கூடங்களை இங்கே வந்து திறக்கணும் அப்படின்றாரு. இது எப்படி சாத்தியம்? ரெண்டுமே முரணாக இருக்குது. மத்திய அரசு இங்கே வந்து பள்ளிக்கூடத்தை திறந்தாவே ஹிந்தியை திணிக்கும். அப்போ மும்மொழி கொள்கை வந்துடும். இல்லைனா அவங்களும் இருமொழி கொள்கைன்னா இங்கிலீஷும் ஹிந்தின்றுவாங்க. அதில் தமிழே இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழே இருக்க மாட்டேங்குது. பல இடங்களில் தமிழே நடத்த மாட்டேன்றாங்க. தமிழ் ஆசிரியர்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் இருமொழி கொள்கைன்னா அவன் வேறு மாதிரி இருமொழி கொள்கை போயிடுவான், ஹிந்தியும் இங்கிலீஷும் அப்படின்ட்டுருவான். இப்போ நம்ம என்ன இருமொழி கொள்கை என்ன சொல்கிறோன்னா தமிழும் ஆங்கிலமுன்றோம். அவன் ஹிந்தியும் ஆங்கிலமும் போதுன்றான். அங்கே தமிழே தூக்கிடுறாங்க. இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் வரணும், இங்கே நிறையா மத்திய அரசினோட பள்ளிக்கூடங்கள் வரணும்னு கேட்குறீங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஏன்னா இதை கொண்டு வரேன்ற பேரில் அவன் ஹிந்தியை திணிச்சிடுவான், தமிழை தூக்கிடுவான். அப்போ அவங்க கிட்டத்தட்ட அந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்கிற விஷயமோ இல்லை வந்து இருமொழியில் தமிழை தூக்கிட்டு ஹிந்தியும் ஆங்கிலம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது தமிழை அழிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டது தவறு. மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம், அதை நாங்கள் ஆதரிக்கலைன்னு சொன்னீங்க, அது ஓகே, அது சரியான விஷயம். ஆனால் அவங்களோட பள்ளிக்கூடத்தெல்லாம் இங்கே வந்து நிறையா திறங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது சரியான விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன கோரிக்கையிலே அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க. சரி, இப்போது அது போக அந்த மத்திய அரசினோட ஜிஎஸ்டி நிலுவத்தொகை கேட்டதோடு சேர்த்து பிஎம் ஸ்ரீ எஜுகேஷன் ஃபண்ட்ஸை கேட்டுருக்கீங்க. எஜுகேஷன் ஃபண்டுன்னு அங்கே வரும்போதே அவங்க இந்த கோரிக்கையை பின்னாடி வச்சுருவாங்க, மும்மொழி கொள்கை அப்படிம்பாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டம் இல்லை புதிய பாட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திணிப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வந்து கையெழுத்து போடுறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா அப்படின்ட்டு. இப்போதைக்கு எதுக்குற மாதிரி பேசியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்கிற திட்டங்கள் இந்த ஃபண்டை, இந்த நிதியை வந்து கொடுங்க, கல்வி நிதியை ஒதுக்குங்க, பிஎம் ஸ்ரீ கல்வி நிதி இதுக்கு வந்து ஒதுக்குங்கன்றீங்க, மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடங்கள் நீங்கள் திறங்கன்றீங்க. இதெல்லாம் செய்யும்போதே மும்மொழி வந்துருமே உள்ள. இப்போ இந்த மும்மொழி வரனால என்ன பிரச்சனை? எல்லாம் வந்து ஏன் வந்தால் ஹிந்தி வந்தால் இன்னொரு மொழி நம்ம கற்றுக்க போகிறோம். இதனால் நிறைய பேருக்கு இப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது ஹிந்தி பேச முடியல. ஹிந்தி இருந்தால் அவங்களும் வந்து நல்லா படிச்சுப்பாங்கள்ல. அது வந்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது எல்லாருக்கூடையும் சரளமாக பேசுகிறதுக்கு உதவும்ல அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டம் தெரியாது. இப்போது
ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி அப்படி இந்த மாதிரி செஞ்சுருக்கலாமேன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி செய்வோமேன்னு ஒரு சில மாநிலங்கள் செஞ்சுருக்குது. இப்போ அவங்களோட நிலைமை என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மகாராஷ்டிரா அப்படின்ற மாநிலத்தை எடுத்துப்போம். இந்த மாநிலத்தில் ஹிந்தி தான் வந்து அவங்களுடைய மாநில மொழியான்னு கேட்டால் கிடையாது. அவங்களோட மாநில மொழி மராட்டி. அந்த ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே ஒரு மொழி இருக்குது, அது வந்து மராட்டியம். இந்த மொழி இப்போ அங்கே எத்தனை பேர் பேசுகிறான்னு கேட்டால் ரொம்ப சொற்ப அளவில் தான் பேசிகிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் இந்த மொழியை தான் பேசிகிட்டே இருந்தாங்க முழுக்க. இப்போ வந்து அந்த மாநிலத்திலே பேசுகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சுன்னா அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பார்த்தா ஹிந்தி வந்து உள்ளே வந்திருக்குது. ஹிந்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷும் ஹிந்தியும் போதும், அதாவது இருமொழி கொள்கைக்குன்னு வந்துட்டாங்க. அவங்க மும்மொழின்னு சொல்லி தான் உள்ள கொண்டு வந்தாங்க. சரி, மும்மொழியை ஆதரித்து கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக பார்த்தா 2 மொழி தான் இருக்குது. ஒன்று வந்து ஹிந்தி, இன்னொன்று வந்து ஆங்கிலம். மராட்டி யாரோ கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எப்படி முதல்ல மாநிலம் முழுவதும் மராட்டியம் பேசிகிட்டு இருந்த ஒரு மாநிலம் இப்போ எங்கேயோ கொஞ்சம் இடங்களில் மராட்டியம் பேசப்படுது, மிச்ச இடங்கள் பூரா ஹிந்தி ஆங்கிலம் இப்படி மாறிடுச்சு. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம மும்மொழி கொள்கையை ஆதரிச்சது தப்பு போல், நம்ம மொழி காணாமல் போயிடுச்சு. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கும் வரும். இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்தா ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் இருக்கும், தமிழ் ஏதோ கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாள் அதுவும் காணாமல் போயிடும். நம்ம மொழியை அழிக்கிறதுக்கான வேலையை அவன் செய்கிறான். ஏற்கனவே கோயில்கள்லேருந்து நம்ம மொழியை வெளியேற்றிட்டு செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத மொழியை தூக்கி கொண்டாந்து இதை வச்சு ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது சாக கிடக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை எடுத்து வந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோயில்களுக்குள்ளார. அங்கேருந்து தமிழை ஒதுக்கிட்டாங்களா? கும்பாஷம் பண்ணுறதா இருந்தாலும் சமஸ்கிருத வடமொழியில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சமஸ்கிருத மொழியில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நீக்கியாச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் பெயர் பலகைகளில் தமிழ் இல்லை, தங்கிலீஷ் தான் இருக்குது. கல்வி அதாவது பள்ளிக்கூடங்களில் பார்த்தா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களெல்லாம் முழுக்க ஆங்கிலமும் ஹிந்தியும் தான். இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் பார்த்தா மட்டும்தான் தமிழ் ஏதோ கொஞ்சம் இருக்குது, அங்கே மட்டும்தான் வந்து தமிழ் போய்ட்டுருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ஆங்கிலம் தான், தமிழ் ஒரு பாடமொழியாக மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஆங்கிலத்தில் தான் நடத்துகிறாங்க. இப்போ அங்கே தமிழ் ஒரு பாடமொழியாக தான் இருக்குது. அதுலேயும் சில தனியார் பள்ளிக்கூடங்களில் தமிழே இல்லை, அப்படியும் சில பள்ளிக்கூடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் கேட்க வேண்டாம், அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இப்போ தமிழ் இருக்குது. இப்போ அதுவும் எங்கள் கண்ணை உறுத்துது. அதுக்குள்ளாரி மும்மொழின்னு கொண்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை ஒதுக்கிட்டு ஹிந்திலே எல்லாத்தையும் படிங்க, இல்லை இங்கிலீஷ்லேயே படிங்கன்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் இதன் மூலமாக என்ன ஆகும்? இறைவன் பேசிய மொழி தமிழ், அந்த மொழியவே இங்கே அழிக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க. அந்த மொழியில தான் போதுனா தான் இறைவனுக்கே புரியும். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு மொழியில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி புரியும்? நீ என்னத்தையோ ஓதிக்கிட்டு நான் என்னப்போ கண்டுக்காமல் இருக்கிறேன்னு தான் இருப்பார் கடவுள். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் எந்த கோரிக்கை வச்சாலும் எதுவும் நடக்காது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய, அதாவது உன்னுடைய தமிழை அள்ளி பருகவே வந்தோம் அப்படின்றார் முருகன் அவை பாட்டியை பார்த்து. அதே மாதிரி இந்த தேவாரம் திருவாசகம்லாம் எதில் இருக்குது? தமிழில் தான் இருக்குது. இந்த ஆழ்வார்கள்லாம் எதில் பாடினாங்க? பாசுரங்கள்லாம் எல்லாமே தமிழில் தான் பாடியிருக்காங்க. அவங்கள மட்டும் வணங்குவாங்க. ஆனால் வந்து அவங்க எந்த மொழியை பயன்படுத்தி வணங்கினாங்களோ அதை அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் உண்மை. எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் தான். இவங்க எந்த மொழியிலும் இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாத்துக்கும் ஆதியான மொழி தமிழ் தான். அது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி உண்மை தான், வரலாறு தான். அதனால் இறைவன் பேசிய மொழியும் தமிழ் தான். மூத்த குடின்னு சொல்லக்கூடியது தமிழ் குடி தான். இந்த ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தது தமிழர்கள் தான். நாவலந்தீவு தான். தென்னிந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தது தமிழர்கள் தான். இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. இவங்க என்ன தான் கப்சா கடையை விட்டுட்டு இப்போ அது இதுன்னு சொல்லிட்டு 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹிந்தியை தூக்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசாக மாறிடாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தேசம் ஃபுல்லாக பேசப்பட்ட மொழி தமிழ் தான். திரும்பவும் அந்த நிலைமை ஒரு காலத்தில் வரும். இவங்க என்ன தான் இந்த மொழியை தூக்கிட்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சாலும் அது ஒரு நேரங்களில் அழிஞ்சிரும். அது வந்து இயற்கையாகவே நடக்கும். இப்போ எல்லா மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்குது. இப்போ குஜராத்துக்கு எடுத்துகிட்டா குஜராத்தின்னு இருக்குது, மகாராஷ்டிரா எடுத்துகிட்டா மராட்டின்னு இருக்குது, இப்போ கேரளா எடுத்துகிட்டா மலையாளம், இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இவங்க எல்லா இடத்துலையும் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க. அப்போ அந்தந்த மாநில மொழியெலாம் அழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே மொழி அந்த திட்டத்துக்கு வராங்க. எல்லாமே ஒன்று அந்த 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 இதுக்கு தான் அவங்க வராங்க. ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ரோடு,
எல்லாமே ஒரேன்னு வரும். ஆனால் ஒரே நதி மட்டும் வரமாட்டாங்க, அங்கே மட்டும் வந்துடவே மாட்டாங்க. ஏன்னா வந்தால் அங்கே மாநிலங்கள்லாம் அடிச்சுக்கிறது அப்படியே அடிச்சுக்கிட்டபடி இருக்கட்டும், அதை வச்சு அரசியல் பண்ணுவோன்னு வருவாங்க. இதெல்லாம் ஒரே இது வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு நதிகள் சம பங்கீடு அப்படின்ற மாதிரி வந்துட வேண்டியதானே, அதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரே நாடு ஒரு ரேஷன் கார்டு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. அந்த வகையில் ஒரே நாடு ஒரு மொழிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே மதம் அதையும் வந்துடுவாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து நிறையா மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மசோதாக்களில். இப்போ அதில் வந்து வகுப்பு வாரிய திருத்த மசோதான்னு ஒன்று நடந்திருக்கு. அதை வந்து நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறாரு. அது வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கும்படியாக இருக்குது, அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா மக்களவையில், அது வந்து குறைஞ்சி போயிடும். நீங்கள் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா இங்கே எல்லாரையும் மக்கள் தொகை கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போதும், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே கொண்டாந்துட்டு உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் மத்திய பிரதேசம்லாம் பார்த்தா 15-20ன்னு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அங்கே வந்து மக்கள் தொகை கணக்கில் போனீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி வரும்போது இங்கே வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கெல்லாம் கட்டுப்பாடே இல்லாமல் போயிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்து அவங்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் வந்து பிரதிநிதித்துவம் கம்மியாக கிடைக்கும். அப்போ இந்த டீலிமிட்டேஷன்ன்றது ஒரு கண் துடைப்பு வேறு. இந்த கண் துடைப்பை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு விஜய். அது வந்து வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வரவேற்கத்தக்கது. இதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களை வந்து இங்கே கொண்டு வாங்கன்னு சொன்னது மிக மிக முட்டாள்தனம். அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கே வந்துச்சுன்னா, அதாவது மத்திய அரசு பள்ளிக்கூடங்கள் இங்கே வந்துச்சுன்னா ஹிந்தி தான் நடத்துவானுங்க, தமிழை நடத்த மாட்டானுங்க. ஹிந்தி ஆங்கிலம் தான் இருக்கும். அப்புறம் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கும், நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்து எல்லாம் பிள்ளைங்களும் அதுக்கு போயிடும். அப்புறம் இங்கே தமிழில் நடத்திக்கிட்டு இருந்த பாடங்கள்லாம் சுத்தமாக காணாமல் போயிடும். அதுதான் நடக்க போகுது. நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை உள்ளே விட்டிங்கன்னா அப்புறம் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மூடுற மாதிரி. ஏற்கனவே பாதி பேர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை. ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லாம் 2 பேர் 3 பேர் படிக்கிறதுக்காக சில பள்ளிக்கூடங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு வெட்கக்கேடான ஒரு செயல். ஏன்னா இது தரம் உயர்த்தப்படலை. இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் சரி மருத்துவமனைகளும் சரி தரம் உயர்த்தப்படாதனால பல்வேறு குற்றங்கள் நடக்குது. இப்போ அந்த மருத்துவமனை சரியில்லைன்னு தானே ஒரு செவிலியர் மாணவி வந்து மூக்கில் சதை இருக்குன்னு போய் அதுக்கான பிரச்சனைக்காக சரி செய்ய போய் அனஸ்தேசியா மரமரப்பு ஊசியை போட்டு அது வந்து மயக்கத்துக்கு போய் அது இறந்தே போச்சு. அதனால் மருத்துவமனைகளும் சரி பள்ளிக்கூடங்களும் சரி தரம் கெட்டதாக இருக்குது. அதை தரம் உயர்த்தணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மத்திய அரசோட பள்ளிக்கூடத்தை கொண்டாந்து அதை திறக்க வச்சுட்டு இதெல்லாம் மூடிட்டிங்கன்னா அவன் தமிழே நடத்த மாட்டான், முழுக்க ஹிந்தியில் நடத்திட்டு இருப்பான். அது அவன் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் வருவான். அவங்க வச்சிருக்கிற அதுக்கு அவங்க பள்ளிக்கூடங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களால முடியாதான்னு கேட்குறோம் நம்ம. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க. நீங்கள் சில தவறான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்றது தெளிவுபடுத்துகிறோம். அதே மாதிரி கச்சத்தீவு மீன்கள் கேட்குறத விட்டுட்டு நீங்கள் சுற்றி வளைச்சு மீனவர்களை பாதுகாக்கன்றீங்க. அது சரியாக மீனவர்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுது. கச்சத்தீவு மீட்டு கொடுத்தா மற்றதெல்லாம் தன்னால் நடக்க போகுது. எதை கேட்கணுமோ அதை கேட்காம சுற்றி வளைச்சு கேட்காதீங்க அப்படின்றதையும் கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த அப்புறம் வகுப்பு வாரியம் சட்டத்திருத்த மசோதா திரும்ப பெறது நல்ல விஷயம் தான். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் வந்து அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுவும் திருப்பி அதாவது அந்த நிதியையும் சரி இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கேட்டதும் சரி, இதெல்லாம் வந்து திரும்ப வந்து ஆக்சுவலாக பெற வேண்டிய விஷயங்கள் தான். இது போக டீலிமிட்டேஷனை நிறுத்த சொல்லியிருக்கீங்க, நீட்டை வந்து ஒழிக்க சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் நல்ல விஷயம். டீலிமிட்டேஷன் வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இருக்கிறதே நல்லதாக இருக்குது, அதை ஏன் மாற்றிக்கிட்டு, அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மற்ற கோரிக்கைகள்லாம் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது போக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் சொல்லிவிட்டு அதை வந்து பள்ளிக்கூடங்கள் இங்கே வர சொல்லியிருக்கீங்க, அது தவறு. கண்டிப்பாக அது வந்து சரியாக வராது. அப்புறம் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு சீக்கிரமாக நிதியை வந்து ஒதுக்குங்க, அது வந்து அதனுடைய விரிவுபடுத்துவதற்கான நிதியை சீக்கிரமாக அதுக்கான ஒப்புதலையும் அதுக்கான நிதியும் சீக்கிரமாக கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க, அது நல்ல விஷயந்தான். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டுறதுக்கு வந்து நீங்கள் தலையிடணும், மத்திய அரசு தலையிட்டு அதை வந்து நிறுத்தணும்னு கேட்டிருக்கீங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் நிறுத்த மாட்டாங்க. இத்தனைக்கும் அது வந்து காங்கிரஸ் அங்கே இருக்குது, இங்கே மத்திய அரசில் வந்து பிஜேபி இருக்குது, எதிரெதிர் கட்சி தான். நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்தலாம், ஆனால் நிறுத்த மாட்டாங்க. பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இந்த தமிழ்நாடு மீனவர்களை காக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு அதை தான் நம்ம வந்து நீங்கள் கேட்ட விதம் தப்பு, அதுக்கு பதில் நம்ம கச்சத்தீவு மீன்கள்னு சொல்லியிருந்துருக்கலாம், அது ஒன்று. அப்புறம் இந்த மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடங்கள் கேட்டது மிக தவறான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொன்று கேட்டிருக்கீங்க, இது வந்து அதோட மோசமாக இருக்குது. என்ன அப்படின்னா
அதாவது நீங்கள் கேட்ட விஷயம் கரெக்டு, ஆனால் அதை போய் நீங்கள் அங்கே கேட்டீங்க அப்படின்றதான் என்னோட கேள்வி. என்னென்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னை கேட்டால் அதை எடுக்கணுமா அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக எடுக்கணும். எவன் எத்தனை பேர் இருக்கான், ஏதாவது ஒவ்வொரு சமூகத்துலேயும் யார் யார் எவ்வளோ பேர் இருக்கான்ற தெரிஞ்சால் தான் நீங்கள் எண்ணி கொடுக்க முடியும். எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்காதீங்க, எண்ணி கொடுங்க. நீங்கள் பாட்டு அள்ளி கொடுத்தீங்கன்னா 10 பேர் இருக்க இடத்துல 20 இட்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் ஒரு ஆளுக்கு 2 கிடச்சிரும். இன்னொரு இடத்துல 100 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு 20 இட்லி கொடுத்தீங்கன்னா எப்படி? அங்கே 100 பேர் இருக்கான், அவனுக்கு குறைஞ்சது 1 கொடுக்கணும்ல. அவங்களுக்கு 2 கொடுக்கணும்னா 200 கொடுக்கணும். இப்போ இங்கே நீங்கள் 10 பேருக்கு 20 கொடுக்குறீங்கன்னா அங்கே 100 பேர் இருக்கானா, இன்னொரு சமூகத்தில் 100 பேர் இருக்கானா, அவனுக்கு நீங்கள் 200 கொடுக்கணும். 2ன்னு கணக்கு வச்சா கூட. உதாரணம் சொல்கிறேன், 2 இட்லி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு சமூகத்தில் 10 பேர் தான் இருக்கான், அவனுக்கு நீங்கள் 20 கொடுக்குறீங்க. இன்னொரு இடத்துல 100 பேர் இருக்கானா, அவனுக்கும் 2 பேருமே 2 கணக்கு பண்ணி 200 கொடுக்கணும். இங்கேயும் 20 தான் கொடுப்பேன், அங்கேயும் 20 தான் கொடுப்பேன்னா அது ஒரு தவறான ஒரு போக்காச்சுல. அவன் அந்த 20 100 பேர் பங்கெடுத்து சாப்பிட்டுக்கணும். இவன் 20 பேர் 10 பேர் இருந்துக்கிட்டு 20 இட்லி நல்லா நிம்மதியாக சாப்பிடுவானுங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எவன் எத்தனை பேர் இருக்கான்னு எண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அதனால் எண்ணி கொடுங்க, அள்ளி கொடுக்காதீங்க அப்படின்றத நம்ம அந்த கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு, இந்த குடிவாரி கணக்கெடுப்புன்றது எடுக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் எடுக்கணும். எடுத்தால் தானே எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியும். சரி, இதை எடுக்கிறதுக்கு போய் ஏன் மோடிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இது நீங்களே எடுக்கலாமே. சில மாநில அரசுகள்லாம் அவங்களாவே எடுத்துருக்குறாங்க. பீகாரில் இந்த நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்தாருங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே இந்த மாநிலத்தை எடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்க எடுக்க வேண்டியது சென்செக்ஸு. அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யார் யார் எவ்வளோ மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்கள்ல, அதுதான் அவங்க எடுக்க வேண்டியது. அது மத்திய அரசோட வேலை. நீங்கள் செய்ய வேண்டியது குடிவாரி கணக்கெடுப்பு. மாநிலத்திலே ஒவ்வொரு சமூகத்திலையும் யார் யார் எவ்வளோ பேர் இருக்கா, உங்கள் அரசு அதிகாரிகளை விட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போக சொல்லி இதை செக் பண்ண வேண்டியதானே. இதை சரி பார்த்து அந்த எத்தனை பேர் இருக்காங்கன்றதை குறிச்சிக்கிட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு போடலாம். இப்போ 8 கோடி பேர் இருக்காங்களா, அந்த 8 கோடி பேரில் பறையர் சமூகம் இவ்வளவு, வன்னியர் சமூகம் இவ்வளவு, குடியேறிய அந்த தெலுங்கர்கள், அதுக்கப்புறம் கன்னடர்கள், மலையாளர்கள்லாம் இவ்வளவு, இங்கே அப்புறம் மற்ற சமூகம் முக்குலத்தோர் சமூகம், அது மாதிரி மற்ற சமூகங்கள்லாம் இருக்கு இல்லையா, தேவேந்திரன், இந்த மாதிரி கல்லர், அது போக நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பிராமணர்கள், அதாவது இங்கே இருக்க பிராமணர்கள் 2 விதமான இது இருக்குது. தெலுங்கு பிராமணர்களும் இருக்காங்க, அது போக இந்த பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய தமிழ் பிராமணர்களும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை நீங்கள் குறிச்சிங்கன்னா தான் யார் யார் எவ்வளோ பேர் இருக்கான்றது தெரிய வரும். அப்புறம் இந்த ஆதி திராவிடன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஆக்சுவலாக ஆதி தமிழர்னு தான் சொல்லியிருக்கணும். அதையே பேர் மாற்றணும். ஆக்சுவலாக அந்த ஆதி தமிழர்கள்னு சொல்லக்கூடிய அந்த இது, அப்புறம் மற்ற சமூகத்தினர், அதாவது மற்ற மாநிலத்தை சேர்ந்த சமூகத்தில் இங்கே வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை அந்த மாதிரி. இப்போ இந்த ரெட்டிகள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, நாயுடுகள் எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கணக்கு போடணும். கணக்கு போட்டால் தான் அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ சலுகைகள் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது தெரிய வரும். இப்போ சின்ன மேலம்னு ஒரு கூட்டம் இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு வீட்டில் 2 அமைச்சர் உட்காந்துட்டு இருக்காங்க. 2 அமைச்சர் இருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி அரசில். இப்போ கூட ஒரு அரசு ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார். இப்போ அமைச்சராக இல்லை, ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார், எதிர்கட்சி தலைவராக வேறு இருக்கார். இந்த மாதிரி சில பேர் உட்காந்துட்டு அவங்க நிறையா சலுகைகளை அனுபவிச்சுட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அனுபவிக்கிறவங்கள நம்ம பார்க்கணும். யார் யார் எவ்வளோ பேர் இருக்கா, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது முதல்ல எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரிஞ்சால் தான் இங்கே இவ்வளோ நிதி ஒதுக்கணும், இங்கே இவ்வளோ இடஒதுக்கீடுகள் பண்ணணும் அப்படின்றதான் தெரிய வரும். நீங்கள் அதுவே தெரியலன்னா கண்ணா பின்னான்னு ஒதுக்குவீங்க. இப்போ 5 பேர் இருக்கானா 5 பேருக்கு 20 ஒதுக்கிடுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட 100 இருக்குது, 5 பேர் இருக்கானா ஆளுக்கு 20 ஒதுக்கிடுவீங்க. ஆனால் 5 சமூகம் அப்படி கணக்கு பண்ணிட்டா கூட ஆளுக்கு 20னா ஒரு சமூகத்தில் 1000 பேர் இருப்பான், ஒரு சமூகத்தில் 10 பேர் தான் இருப்பான். இப்போ 1000 பேர் இருக்கவனுக்கும் 20, 10 பேர் இருக்கவனுக்கும் 20னா அது என்ன அர்த்தம்? இதுதான் தவறான இடஒதுக்கீடு அப்படின்றோம். இதுக்கு நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஆனால் அதை மத்திய அரசிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. இது நீங்களே எடுக்கலாம். இதுக்கு மத்திய அரசு ஒன்றும் தடையெல்லாம் போட போகிறது கிடையாது. இதில் அவங்க தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க எடுக்கணுன்றதெல்லாம் ஒரு தவறான. அவங்க எடுக்க வேண்டியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதை எடுப்பாங்க. அதை ஏற்கனவே துவங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அது எப்படியும் எடுக்கத்தான் செய்வாங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம செய்ய வேண்டியது இங்கே சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்கள் தான் தொடங்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அப்படியே இதுக்கு முன்னாடி திமுக அரசு அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள எடுக்க சொன்னால் நாங்கள் எடுக்கலை, மத்திய அரசுக்கிட்ட எடுக்க சொல்லியிருக்கோன்னு சொல்லி இப்படி டேக் டைவர்ஷன் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே வேலையை அப்படியே அச்சு பிசறாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
அப்போ இது எப்படி மாற்றமாக இருக்க முடியும்? இது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்க முடியும். இது திராவிட மாடல் 2.0 தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே தான் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார். அவர் எடுக்க சொன்னால் மோடி அவர்கள் எடுக்கட்டும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மோடி அவர்களே போய் எடுக்குங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் எடுக்க வேண்டிய செயல். இது மாநில அரசு செய்ய வேண்டிய செயல். இதை ஏன் தட்டி கழித்து மத்திய அரசு செய்யணுன்றீங்க? இப்போ இதுலேருந்தே தெரியுது நீங்களும் அவங்களும் வேறு இல்லை. டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே. இது வந்து திராவிட மாடல் 2.0 அப்படின்றது தெரியுது. முதல்வர் மட்டும்தான் மாறியிருக்கிறாரு, மற்றபடி எதுவுமே மாறல. இது போக இந்த டிவிகே அட்ரோசிட்டிஸ்னே வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் பாட்டு போய் ஆய்வு பண்ணுறேன்னு போயிருக்கிறாரு. கீழாம்பாக்கம் பேருந்தில் போய் ஆய்வு பண்ணுற இடத்துல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என்ன சார் உங்கள் வால்வோ பஸ்லாம் வேலையே செய்யலை, ஒழுங்காகவே ஓட மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நீங்கள் வால்வோ கம்பெனியில் போய் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த கம்பெனி அது ஒரு நிறுவனம். எப்படி இந்த அசோக் லீலாண்டு, டாடா அந்த மாதிரி பேருந்து நிறுவனம் இருக்குதோ, பேருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அது மாதிரி அது வால்வோ அதை கட்டுப்படுத்த அதை வாங்கி வச்சு நீங்கள் தானே ஓட்டுறீங்க. அப்போ நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு. அந்த கம்பெனிகிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு அந்த அமைச்சர். எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காருன்னு பாருங்க. அந்த பஸ்ஸு ஓடலை ஒழுங்கா, அந்த பஸ்ஸு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லணும், இல்லை அது வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்குறோன்னு சொல்லணும். அது ரெண்டுமே இல்லாமல் அதை நீங்கள் போய் அந்த வால்வோ கம்பெனிக்காரங்கள்ட்ட கேளுங்க அப்படின்றாரு. என்ன மாதிரி அசத்துற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. இந்த லட்சணத்தில் தான் இந்த தாவேக அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்க வாங்க தமிழ்நாடு திறந்து விட்டாச்சு, எல்லாரும் வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்றாங்க. அவங்க போட்டிருக்க அந்த காணொளி, அந்த வீடியோ, அது வந்து பல ஊடகங்களில் சர்ச்சையாக இருக்குது. ஏற்கனவே அவங்க அந்த ஒரு குழந்தை இறந்து போனதை பற்றி கேட்கும்போது சிரிச்சிட்டாங்க. வேறு சிரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அது என்னோட யதார்த்தமான சிரிப்பு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் யதார்த்தமாக சிரித்தாலும் சரி, பதார்த்தமாக சிரித்தாலும் சரி, அது குழந்தை இறந்து போன விஷயத்தை பற்றி கேட்கும்போது நீங்கள் அப்படி சிரிச்சிருக்கக்கூடாது. அதேமாரி அதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு கேட்டால் 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் பேசுவேன், பாலிடிக்ஸ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அமைச்சராக இருந்தால் உங்கள்கிட்ட எப்போ கேட்டாலும் பாலிடிக்ஸ் பேச தான் வேணும். அதுதான் இருக்கக்கூடிய முறை. நீங்கள் அதுக்கு ஒரு புது பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது அதுக்குன்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்ட விடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியை தான் காட்டுது. ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி மாதிரியோ, அது காரணம் உங்களுக்கு வயசு, அனுபவம் இல்லை, சின்ன வயசு, அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து இது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா அந்த ஒட்டுமொத்த தாவேக அமைச்சர்களுமே இந்த ரீல்ஸ் மோகத்தில் தான் இருக்காங்க. நீங்களுமே அந்த ரீல்ஸை தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அமைச்சர்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி ரீல்ஸ் போடுறதுல குறியா இல்லாமல் ஆட்சியை ரியலாக நடத்துறதெல்லாம் குறியாருங்க அப்படின்றத கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, திருச்செந்தூருக்கு ஒரு அமைச்சர் போயிருக்கிறாரு. அவர் அமைச்சர்னே தெரியாமல் அவங்ககிட்டே போய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஒரு 4000 ரூபா போடுங்க, உங்களை சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்க்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேயில் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவரும் உள்ளே போயிருக்கிறாரு. போயிட்டு அங்கே போய் பார்த்துருக்கிறாரு, யார் யார் இதெல்லாம் இன்வால்வ் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் தான் அவர் அமைச்சர்ன்றதே அந்த கூட்டத்துக்கே தெரிஞ்சிருக்குது. இது யார் அப்படின்னா, அந்த ரமேஷ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டயே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது தமிழ்நாடு. இப்போ இது திருச்செந்தூர் கோயிலில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சில பேரை பணி நீக்கம், சில பேரை பணியிட நீக்கம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு கூட ஒரு சர்ச்சையாச்சு. அவர் வந்து வெறும் விளக்க கடிதம் மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சில ஆய்வுகள் பண்ணால் பரவாயில்ல, போயிட்டு சில பேரை கையும் களவுமாக பிடிச்சி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சால் பரவாயில்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அது வந்து ஆய்வுன்ற பேரில் சில கூத்துக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வருத்தத்துக்குரியது. சரி, அது போக இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு, அவரும் ரீல்ஸு நோக்கி தான் போயிட்டுருக்கிறாரு, அந்த கனிம வளத்துறை அமைச்சர். அவரும் நிறையா பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டுட்டு அங்கங்கே போகிறாரு. சில இடங்களில் வந்து இந்த கனிம வளங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த நிப்பாட்டினது எதுக்காக நிப்பாட்டிக்கான்றது போக தான் தெரியும். அவரும் நிறையா வீடியோஸ் காணொலி போடுறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி இவங்க வந்து ரீல்ஸ் மோகத்தில் தான் இருக்காங்க. இன்னொரு அமைச்சர் செருப்பு போடாமல் நடந்தார், அப்புறம் பார்த்தா அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. பஸ்ஸில் தான் வராரு, பஸ்ஸில் தான் போகிறாரு, செருப்பு போடாமல் வராரு, செருப்பு போடாமல் போகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த அமைச்சர் வந்து அந்த எம்எல்ஏ அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை, இவர் வந்து கோடிக்கணக்காக சொத்து வச்சுருக்கிறாரு, இந்த எம்எல்ஏ வந்து நடிக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாமே நடிப்புன்னு மக்களுக்கு தினமும் தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நடிப்பு, அதை நிப்பாட்டிட்டு நிஜமாக ஆட்சியை நடத்த பாருங்கள். ஆட்சிக்கு தான் வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணி இனிமேல் எதுக்கா என்ன ஆக போகுது, சும்மா மக்களை இன்னும் கொஞ்ச நாள் ஏமாற்றிட்டு இருக்கலான்னு பார்க்குறீங்களா?
தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் வேலையை செய்யுங்க அப்படின்றத நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம். சரி, இப்போது இதெல்லாம் வந்து டிவிக்கு ஆட்சியிலோட அட்ரோசிட்டிஸ். இதில் வந்து இந்த மின்வெட்டு அதை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பவரான ஆட்சினால இது பவர் கட் ஆட்சின்னு இருக்காங்க. அதுக்கு என்னன்றது பார்ப்போம். இன்னொரு அமைச்சர் சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். சுற்றுச்சூழல் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு வந்தார் ஒரு காணொலி, ஒரு தனியார் அதாவது ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு, சமூக ஊடகம். அதுக்கு பேட்டி கொடுக்கும்போது கேட்கும்போது எனக்கு வந்து இந்த சுற்றுலாத்துறை வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கொடுத்தது சுற்றுலாத்துறைங்க, அவங்க கொடுத்தது சுற்றுச்சூழல்துறை. ஓ அப்படியா, சரி நம்ம ரீடேக் போகலாம் அப்படின்லாம் பேசியிருந்தார். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன துறைன்றதே அவங்களுக்கு தெரியல. அதனால் இந்த லட்சணத்தை தான் சில அமைச்சர்களே இருக்காங்க. சில அமைச்சர்கள் ரீல்ஸ் முகத்தில் இருக்காங்க. சில அமைச்சர்கள் அவங்களுக்கு என்ன துறைனே தெரிய மாட்டேங்குது. இல்லை யாரை பார்க்கணும், யார் அதிகாரி, யார் என்ன பண்ணுறாங்க. அதிகாரிகள் இந்த ஆட்சியில் நல்லா அனுபவிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால் அதிகாரிகள்லாம் அதுதான் சான்ஸு, நம்ம என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்களோன்னு தோணுது. மக்களாகி நீங்கள் தான் அதை வந்து எங்கேயாவது குற்றங்கள் நடந்தால் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஏன்னா இந்த அதிகாரிகள் இனிமேல் வந்து நமக்கு யார் கட்டுப்பாட்லேயும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஜாலியாக அனுபவிக்கலாம், இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்கலாம்னு ஏதாவது ஆட்டம் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து யாரும் ஆட்டம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதிகாரிகள் இதுதான் பயன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் விவரமாக இருந்தாங்க, நம்மக்கிட்டேருந்து கறந்தாங்க, நமக்கு ஒரு தேங்காய் மூடியை தான் கொடுத்தாங்க, அவங்களாம் கோடியில் அடித்தாங்க. இப்போ இந்த ஆட்சிகளாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம கோடியில் அடிப்போம், இனிமேல் தேங்காய் மூடியை வச்சு எவ்வளோ தான் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் மாறிட்டாங்களோன்னு ஒரு அச்சப்பாடு இருக்குது, ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதனால் அதிகாரிகள்லாம் நீ வந்து பெரிய தனித்தனியாக ஓவராலும் பிக் பாஸ் மாதிரி மாறிடுவாங்களோன்னு தோணுது. அதனால் நீங்கள் வந்து மக்களாகி நீங்கள் தான் இந்த அதிகாரிகள்லாம் குற்றம் பண்ணால் அதை வந்து அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிக்கணும், ஊடகங்களுக்கும் தெரிவிக்கணும், பத்திரிகையாளர் சந்தித்து தெரிவிக்கணும் அப்படின்றத, இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி காவல்துறைக்கு தெரிவிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்க தானே சொல்கிறாங்க, நாங்கள் ஊழலை ஒழிப்போன்றாங்க, ஊழல் பண்ணுறவங்கள நீக்குவோன்றாங்க. பண்ணுறவங்களாம் கையும் களமாக பிடிச்சி அப்போயே மாட்டி விட்ருங்க. ஏன்னா இந்த இதில் வந்து அவங்க அதிகமாக இனிமேல் ஊழல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இனிமேல் இப்போ இருக்க அதிகாரிகள்லாம் வந்து யாருக்கும் எதுவும் மேலே தெரிய போகிறதில்ல, நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னா வாங்கலான்ற திமிர்த்தனத்தில் என்னென்னா பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா இந்த அதிகாரிகள்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுருந்தப்பவே அவ்வளோ நடந்தது. இவங்களாம் இப்போ கட்டுக்கோப்பே இல்லாமல் தெரியுறாங்கும் போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு மக்களாகி நீங்கள் தான் உஷாராக இருக்கணும், இல்லைனா உங்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் என்ன ஒன்று, இப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர்கள் புதுசாக இருக்கனால இவங்களே எல்லாம் முடிவெடுத்துறாங்க. ஆமாம் நம்மளே எடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அவங்களே ஒரு அமௌண்ட்டை வாங்கின்னு ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி சில இடங்களில் குற்றச்சாட்டு வருது. அது உண்மையாக போயான்றது நேராக விசாரித்தா தான் தெரியும். சில ஊடகங்களில் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து மக்கள் நீங்கள் தான் கவனமாக எடுத்து செயல்படணும். குற்றங்கள் நடந்தால் கையும் களமாக பிடிங்க. காவல்துறைக்கு சொல்லுங்கள், அமைச்சர்களுக்கு சொல்லுங்கள், முதலமைச்சருக்கு சொல்லுங்கள், இல்லை அது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு சொல்லுங்கள், அதாவது அவங்களோட மேலதிகாரிகளுக்கு சொல்லி அதை வந்து திருத்த பாருங்கள். இல்லைனா வந்து இந்த ஊழல்ன்றது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இது ஒரு விஷயமாக நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அப்புறம் இவர் வச்சிருக்கிற கோரிக்கையெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் பேசியாச்சு. இது போக வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதல்ல அதை வந்து முதல்ல ஒலிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அனுமதி கேட்கணும். இது நம்ம மாநிலம், நம்ம மொழி, தமிழ்தாய் வாழ்த்து. இங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் இதை தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லணும். அது கவர்னரே அங்கே இருந்தாலும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய முறை இதுதான், இதை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிடணும். அதையும் மீறி அவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னால் உடனே பத்திரிகையாளர் சந்தித்து முதல்ல அதை சொல்லிடணும். இங்கே பாருங்கள், நாங்கள் அதை சொன்னோம், அவங்க கேட்குற மாதிரி தெரியல, இப்படி தான் பண்ணுவேன்னு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே பழியை தூக்கி அவங்க தானே அப்படி சொல்கிறாங்க, அதை சொல்லிடணும். முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த நிகழ்ச்சியை போய் அட்டன் பண்ணணும். அப்போ யாரும் உங்களை வந்து எதிர்த்து கேட்க மாட்டாங்க. நாங்கள் தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே, அவங்க கேட்கல, இதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு திருப்பிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் சரின்னு போய் அங்கே நின்றுட்டு அப்புறம் அதில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னார், அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்னா, முதல்ல நடந்தது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அவர் அஜெண்டா பார்க்கல போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அஜெண்டாவை பார்த்துருக்கணும், மாற்ற சொல்லியிருக்கணும், அது செய்யலை. சரி, முதல்ல நடந்தது அப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதல்ல வரும்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் அது மூன்றாவது தான் நடந்திருக்கு, மூன்றாவது தான் ஒலித்திருக்குது. இப்போ அந்த சொன்ன வாக்குறுதி அது வந்து இப்போ சும்மா தானே, அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறு மாதிரி நடக்குது அப்படின்றது மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மத்திய அரசுக்கோட ரொம்ப இணக்கமாக தான் போகிறீங்க. நீங்கள் இணக்கமாக போகிறத பார்த்தா
மாநிலத்தில் பல பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா மொழி வந்து ஏற்கனவே பாடல் 3வது இடத்துக்கு போயிடுச்சு, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அங்கேயே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஎம் ஸ்கூல்ஸ்லாம் இங்கே வரணும் அப்படின்றீங்க, அங்கே தமிழே நடத்துறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் மொழியை அழிக்கிறதுக்கு நீங்களும் உடந்தையாக போகிறீங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வருது. தமிழ் மொழியை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் ஒருத்தவங்க 1967 வந்தாங்க. எப்படி காப்பாற்றுனாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்கள் வரும்போதே இந்த மாதிரி போகுது அப்படிங்கும்போது எப்படி காப்பாற்ற போகிறீங்கன்றது தெரில. உண்மையிலே இந்த மொழி காக்கப்படுமா அப்படின்றது ஒரு அச்சம் வந்து இப்போ வருது, இதுக்கு முன்னாடி வரல. ஏன்னா நீங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கே வரணும்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். மும்மொழியை எதுக்குறேன், ஆனால் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இங்கே வரணும் அப்படின்னா இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு அந்த இதுக்கெலாம். அப்புறம் அந்த கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களும் மும்மொழியை வந்து ஆதரிக்கிறதுலன்னு தான் சொல்கிறாரு. பார்ப்போம் அதில் என்ன பண்ணுறாருன்னு, ராஜ்மோகன் அவர்கள் என்ன செய்கிறாருன்றது பார்ப்போம். மக்களை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பயனுள்ள தகவல்கள் நம்ம பகிர்ந்துருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த முதல்வர் விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பேசியிருந்தோம், யாரெல்லாம் கூட போனாங்க அப்படின்ட்டு. இந்த கூட போனதில் பார்த்தோம்னா அவரோட பாடி கார்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. சரி, அவங்களாம் வந்து முதலமைச்சர்னு ஒருத்தர் போனால் அவங்களுக்குன்னு சில பாடி கார்டு, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அவங்களாம் போகலாம், தப்பு கிடையாது. அரசு செலவுலே போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் கூட வந்து 2 ரெட்டி போயிருக்காங்க. அந்த 2 ரெட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களாம் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க. இங்கேயும் வந்து விஜய்க்கு நண்பராக அவர் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சில நபர்கள், அவர்களுக்கு சில டெண்டர் கான்ட்ராக்ட்லாம் விடப்படுமோ என்னன்னு தெரில, எங்கே போனாலும் அவங்களும் கூட வராங்க. கவர்னர்கிட்ட அந்த பெரும்பான்மை நிர்வகிக்க போகும்போதும் இவங்கெல்லாம் வந்து கூட வந்திருந்தாங்க. இப்போ என்னடான்னா, டெல்லியில் பிரதமரை சந்திக்க போகணும், இவங்க 2 பேரும் கூட போயிருக்காங்க. ஒரு 2 ரெட்டிகாரு கூடவே போகிறாங்க, கூடவே வர்றாங்க. அதில் வந்து இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு முதல்வர் விஜய் வந்து சில கான்ட்ராக்டு, டெண்டரு இதெல்லாம் கொடுப்பாரு. இந்த டாஸ்மாக்கு, கனிம வளம் இதிலெல்லாம் ஏதாவது பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? எதுக்காக இவங்க வந்து அரசு செலவில் இவங்கெல்லாம் போகிறாங்க? இவங்க போக வேண்டிய தேவை என்ன? முதல்வர் போகிறாரு, அமைச்சர் யாரையும் கூட்டிகிட்டே போகல. நியாயமாக பார்த்தா அமைச்சரை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும், அவங்க போகிறதுக்கு தகுதியானவர்கள். அவங்களெல்லாம் விட்டுட்டு முதல்வர் மட்டும் போயிருக்காரு. முதல்வர் மட்டும் போயிருக்கிறாரு. போனவர் கூட பார்த்திங்கன்னா அந்த விக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிறபடியே அந்த ஜெகதீஷ் ஒருத்தர், அவரை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அவரெல்லாம் அதில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவரை கூப்பிட்டு போயிருக்காரு. அவருக்கு தனி விமானம், தமிழ்நாடு அரசின் செலவில். அதுக்கப்புறம் இந்த 2 ரெட்டிகாரும் இவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு செலவில் போயிருக்காங்க. இவங்களாம் யார்? இவங்க டெல்லி போகிறதுக்கு நம்ம ஏன் பணம் கொடுக்கணும்? அது நம்ம வரி பணத்தில். இவங்கள ஏன் கூப்பிட்டு போனீங்க? அதுக்கு மேலே தெளிவான விளக்கத்தை கொடுங்க. இந்த மாதிரி தேவையான நபர்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு தேவையாக இருந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அது தேவையில்லை, தமிழ்நாடு மக்களுக்கும் அது தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதுக்கு எங்களோட வரி பணத்தில் கூப்பிட்டு போகிறீங்க. அப்படி கூப்பிட்டு போகிறதா இருந்தால் உங்கள் சொந்த காசில் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. இதுதான் வந்து பல ஊடகங்களில் இந்த கேள்வி கேட்குறாங்க, மக்களும் கேள்வி கேட்குறனால தான் ஊடகத்துலேயும் இந்த கத்தி பேசுகிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் யாரை கூப்பிட்டு போயிருக்கலாம்? அமைச்சர்களை கூப்பிட்டு போயிருக்கலாம், இல்லை அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு போயிருக்கலாம். இப்போ நிதித்துறைனா நிதித்துறைக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பார், ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பாங்க, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த அதிகாரிகள். அவங்கள கூப்பிட்டு போனால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த துறை சார்ந்து வேலை செய்ய போகிறாங்க, அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா, அதாவது ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அவங்கள இப்போ நிதி அமைச்சர் போய் பார்த்துருக்கீங்க, நிதித்துறையில் சார்ந்த செக்ரட்டரியோ ஜாயின்ட் செக்ரட்டரியோ கூப்பிட்டு போனால் அதில் அர்த்தம் இருக்குது. இந்த 2 ரெட்டிகார் எதுக்கு வந்தாங்க? இவங்க அரசு துறையிலே இல்லை. அரசு துறையிலே இல்லாத 2 பேர் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? அந்த விக் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தான் அவர், உங்களுடைய தனிப்பட்ட சிகை அலங்காரி செய்யக்கூடியவர். அவரை வந்து தமிழ்நாடு அரசின் செலவில் தனி விமானம் வச்சு கூப்பிட்டு போகிற அளவுக்கு அவர் என்ன பிரபலமானாலா? இல்லை அவர் வந்து ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது செய்ய போகிறாரா? இதில் நீங்கள் அரசு சார்ந்து ஏதாவது பேச்சுக்கள் பேசிங்கன்னா அவர் கூடவே இருந்தாருன்னா அங்கேயும் சில விஷயங்கள் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கசிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நிறையா விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படும், சில விஷயங்கள் ரகசியமாக பேசப்படும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு போய் நீங்கள் அங்கே ரகசியமான விஷயங்கள்லாம் பேசினீங்கன்னா அப்போ விஷயங்கள் கசியாதா? இவர்கள் மூலமாக வெளியில் பரவாதா? இல்லை இவர்கள் உங்கள் நம்பிக்கைக்கான பாத்திரமானவர்கள்னால் இவர்கள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வர சொல்லி அவங்கள வந்து உங்கள் செலவில் வர சொல்லி பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசின் வரி பணத்தில் எடுத்துக்கொண்டு போய் இவங்கெல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாமே வந்து மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். ஏன்னா இது உங்கள் காசில் நீங்கள் செலவு பண்ணல, எல்லாரோட வரி பணத்தை வச்சு தான் இந்த அரசு இயங்குது.
அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறீங்கன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. உங்களோட சுய செலவுகள்லாம் தூக்கி தமிழ்நாடு அரசின் செலவில் கொண்டாந்து போட்டிங்கன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நியாயமாக பார்த்தா உங்களோட சேர்த்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். அதுதான் வந்து அதுதான் வந்து இந்த சந்திப்புக்கு சரியானதாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அவங்க யாரையும் கூப்பிட்டு போகாமல் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள், வெளியில் இருந்த ஆட்கள், உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவன், பக்கத்து மாநிலத்தில் இருந்தவன், அவனெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் தான் வந்து சர்ச்சையாக இருக்குது இந்த சந்திப்பில். இதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை. இதில் எந்த ஒரு பிரதமரையும் எந்த ஒரு முதல்வர் போய் சந்தித்தாலும் போய் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. இது இந்த மாநிலத்தினுடைய சடங்கு சம்பிரதாயம் மட்டும் கிடையாது. இப்போ நீ கர்நாடகாலேருந்து ஒருத்தர் போகிறாரு, காங்கிரஸ் அரசு, இப்போ அங்கே வந்து காங்கிரஸ் தானே இருக்குது, சித்தராமையா, DK சிவகுமார், அவங்க போனாலும் சரி. இப்போ கேரளாலேருந்து இப்போ பார்த்துருக்காங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தப்போ தான் அவங்களும் போய் பார்த்துருக்காங்க. அங்கே காங்கிரஸ் அரசு தான் இருக்குது. இப்போது அவங்க போய் பார்த்துருக்காங்க. அவங்க உங்களை விட அதிகமாக பேசியிருக்கிறாங்க. நீங்கள் 25 நிமிஷம், அதாவது 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. அவங்க 40 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க போல். இத்தனைக்கும் எதிரெதிர் கட்சி, இது காங்கிரஸ், அது பிஜேபி. அவங்க எதிரெதிர் கட்சி அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. உங்களுக்கும் மோடி அவருக்கும் ஒன்றும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரில. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்து நல்லாவே பேசியிருக்கலாமே. இப்போ 10 நிமிஷத்தில், அதுவும் கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு உடனே ஓடி வந்துட்டிங்களா? சரி, ஓடி வந்தது சீக்கிரமாக வந்தது கூட சரி. ஆனால் வெளியில் பத்திரிக்கையாளர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேள்வி கேட்குறதுக்காக தான் அவ்வளோ நேரம் முன்னாடி வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷம் சந்திச்சு ஒரு 5-6 கேள்விக்காவது பதில் சொல்லியிருக்கலாம்ல. எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறதில்ல. பத்திரிக்கையாளரை பார்த்தாவே ஓடுறது அப்படின்னு நம்ம சொல்ல, மக்கள் சொல்கிறாங்க. இது வந்து ஊடகத்தை சந்திக்கிறதுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு பயமா, ஏன் சந்திக்க மாட்டேங்கின்றார் அப்படின்னு ஒரு ஊடகம் போட்டிருக்கு. அதாவது புதிய தலைமுறை ஊடகம் வந்து அந்த தொலைக்காட்சி வந்து இதை வந்து அவங்க எப்போவுமே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எதிராக பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தொலைக்காட்சி எண் அரசு கேபிள் டிவியில் 44ன்றதை தூக்கி 61க்கு மாற்றிருக்கிறாங்க. 61ல் வந்து அந்த ஒளியெல்லாம் சரியாக கேட்காதான். அந்த தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பு சரியாக இருக்காது போல், ஒளி வந்து சரியாக கேட்காது. இந்த சூழ்நிலையில் அந்த வந்து 44லேருந்து தூக்கி 61ல் மாற்றுறீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சிக்கு எதிராக யாரும் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன, பாசிச பாஜக, பாசிச டிவிக்கேன்னு சொல்லிட்டு போங்க, பாசிச தாவேக்கான்னு சொல்லிட்டு போங்க. அவங்கள சொன்னால் பாசிசன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஎம்கே மட்டும் சொன்னீங்க தீய சக்தி, அவங்க யாரையும் பேச அனுமதிக்க மாட்டாங்க. நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க. உங்களை எதிர்த்து ஒருத்தன் பேசிட்டான் தப்பாக, அதாவது கொஞ்சம் வல்கராக பேசிட்டான் ஒரு பையன், அந்த யூடியூப் அந்த பையனை தூக்கி ஜெயிலில் போட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊடகம் வந்து உங்களுக்கு எதிராக ஒன்றும் இல்லை, முதல்வர் வந்து ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்றார். இது இவங்க மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் கலைஞர் டிவி எடுத்து பாருங்கள், காரி துப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது. ஆனால் வந்து அந்த தொலைக்காட்சி தான் இழிச்சா மாதிரி நினச்சி நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி இரட்டடிப்பு செஞ்சுருக்கீங்க. 44லேருந்து தூக்கி 61ல் மாற்றி விட்ருக்கீங்க சேனல் அலைவரிசை நம்பரை. இதெல்லாமே வந்து உங்கள் ஆட்சிக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதனுடைய போக்கு தானே. அப்போ அது பாசிசம் தானே. அப்புறம் என்ன, பாசிச பாஜக, பாசிச டிஎம்கே. இப்போ நீங்கள் பண்ணுறதும் அதே தானே, பாசிச தாவேக்கான்னு சொல்ல வேண்டியதான். மக்கள் அதான் சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு பேச்சு உரிமை, கருத்துரிமை, நீதிமன்றம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுத்துருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் தலையிட முடியாது. தவறாக அந்த வல்கராக பேசுகிறது வந்து தவறான விஷயம், கண்டிக்க வேண்டியது. ஆனால் அவங்க ஒரு சட்டத்திட்டம் கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி முதல் தடவை வார்னிங் தான் கொடுக்கணுமா. நீங்கள் தூக்கி கைதே பண்ணிட்டீங்க. கைதுன்றது 3வது நடவடிக்கையா. அப்போ அதிலே உங்களுடைய போக்கு தெரியுதுல்ல, சர்வாதிகார போக்கு. யாரும் வந்து நம்மளை எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படின்றது தானே இதில் வந்து தெரிய வருது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் இல்லை அப்படின்றதான் தெரிய வருது. அப்புறம் இதுக்கு டிஎம்கே அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிஎம்கே ஷவுக்கு சங்கர் அவர்களை தூக்கி உள்ளே வச்சாங்க. அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து, அப்புறம் அந்த மகாவிஷ்ணு ஒருத்தரை தூக்கி உள்ளே வச்சாங்க. அப்புறம் நிறைய யூடியூபர்ஸை தூக்கி உள்ளே வச்சாங்க. மாரிதாஸ் அவர்கள் கூட ஏதோ ஒரு வழக்கில் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கைதானான்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய பேர், அப்புறம் அந்த ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி நிறைய பேர் அவங்க அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. எதுலையாவது மாற்றம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி இதை வந்து மாற்றம்னு சொல்ல முடியாது? இது ஏமாற்றம் தான். இது திராவிட மாடல் 2.0 தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்களும் கடிதம் எழுதினாங்க, நீங்களும் கடிதம் எழுதுறீங்க. இங்கே மீனவர்கள் வந்து கைது பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கடிதம் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பிரதமரை சந்தித்த வரைக்கும் ஏதோ சொல்லியிருக்கீங்க. இதே தான் அவர் பண்ணுவார். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பிரதமரை சந்திப்பார். அப்போ மட்டும் சொல்லுவார். மிச்ச நாட்கள்லாம் கடிதம் தான் எழுதுவார். இப்போ அதே தான் நடக்குது.
அதனால் எங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியல. மக்களுக்கு வந்து நல்ல ஏமாற்றம் தான் நடக்குதுன்றது தெரியுது. இதில் இந்த குதிரை பேரம், அதுக்கப்புறம் கட்சியை 2ஆக உடைக்கிறது, எம்எல்ஏக்களை கீழ்த்தளத்தில் ராஜினாமா பண்ண வச்சு மேல் தளத்தில் உறுப்பினர் அட்டை கொடுக்குறது, இதெல்லாம் தனி. அப்புறம் ஆய்வுன்ற பேரில் ஒவ்வொரு அமைச்சர்களும் பண்ணுற கூத்து. அம்மா உணவகத்துக்குள்ளே டக்குன்னு உங்கள் மாவட்ட செயலர்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்றாங்க. சில பேர் வந்து உள்ளே போயிட்டு ஆய்வுன்ற பேரில் அங்கே இருக்கிற ஆவணங்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மருத்துவர் அணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அந்த டாக்டர் மாதிரி கோட்டை போட்டுக்கின்னு ஒரு மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணுறேன்ற பேரில் அவங்க சில தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் செய்யணும். உங்கள் கட்சி சார்ந்த ஆட்கள் செய்யவே கூடாது. இது உங்களுக்கு கட்சியில் இருக்கவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் சொல்லணும், இல்லை மற்ற அமைச்சர்களாக சொல்லணும். எதுவும் கிடையாது. அப்படியே உங்கள் மாவட்ட செயலர் சில பேர் அம்மா உணவகத்துக்கு இப்போ வந்து ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு போயிருக்காங்க. அவங்களாம் ஆய்வு பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் எதுவாக இருந்தாலும் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படாமல் போயிட்டீங்கன்னா ஆளுநர் உள்ள தலையிடுவார். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் விஷயங்கள் பெருசாக பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாதிரி ஏற்கனவே அந்த குழந்தைங்கள் இறந்து போன விஷயம், மாணவி இறந்து போன விஷயம், போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இதிலெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பெருசாக வெடித்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆளுநர் உள்ளே வந்துடுவார். என்னப்பா நடக்குது மாநிலத்துக்குள்ளே, நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரட்டும் அப்படின்னு வந்துடுவார். அப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடும். 10 பேர் ஒன்று கூடி பேச முடியாது. எல்லா இடத்துலையும் மிலிட்ரி வந்துடுவாங்க. அது வேறு மாதிரி நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தலைன்னா அப்புறம் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பான்மை யாருக்கும் இல்லை. திரும்ப எலெக்ஷன்லாம் அவர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நினச்சா 6 மாதத்துக்கு நான் கவர்னர் ஆட்சி தான் பாடிங்களாம். அப்புறம் 3 வருஷத்துக்கு கூட நான் கவர்னர் ஆட்சினே இழுத்துக்கினே போகலாம். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதனால் ஏதோ விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காமல் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இதில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இந்த தாவேக அரசுக்கு. ஏன்னா அவர் 3 வருஷத்துக்கு எழுதி அடிச்சுட்டு 2029 வச்சுக்கலாம். தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாருன்னா அந்த 3 வருஷத்துக்கு மிலிட்ரி உள்ளே வந்துச்சுன்னா யாருக்கும் சுதந்திரம் இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால் தாவேக அரசு இதெல்லாம் உணர்ந்து ஒழுங்காக செயல்படணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுக்கிறோம். அதில் ஏதாவது நடந்துச்சுன்னா ஆளுநர் அதுதான் சந்தர்ப்பம்னு உள்ளே வந்துடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அப்படின்றத சொல்கிறோம். அது மாதிரி இந்த ரீல்ஸ் போடுற முகத்தை விட்டு அமைச்சர்கள் வெளியில் வந்து உண்மையிலே வந்து மக்களுடைய பிரச்சனையை பார்த்து சந்தித்து அதை வந்து சரி செய்யணும். இன்றைக்கி அந்த திருச்செந்தூரில் நடந்த சம்பவம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அது வந்து ஆனால் அதுவும் ரீல்ஸ்க்காக நடந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் வந்து போயிருக்கிறாரு, பணத்தை கொடுத்துருக்கிறாரு, உள்ளே போய் கையும் குழந்தை சில பேர் பணி இடைநீக்கம்லாம் செஞ்சுருக்கிறத பார்க்கும்போது அது வந்து ரீல்ஸாக மட்டும் இல்லை. ஏன்னா அவங்களோட வேலையிலே கை வச்சுருக்கிறார் இல்லையா, அது ரீல்ஸாக மட்டும் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. சும்மா போயிட்டு நானும் ஆய்வு பண்ணுறேன், இந்த ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் போய் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் ஆய்வே கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாவட்ட செயலர்கள்லாம் போய் அம்மா உணவகத்தில் பண்ணுறது, இந்த மருத்துவர் அணி பண்ணுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. இது தேவைன்னா பண்ணணுன்னா அதிகாரிகள் பண்ணுங்கள், அமைச்சர்கள் பண்ணுங்கள், இல்லை முதலமைச்சரே பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு யாரையும் உங்கள் கட்சி ஆட்கள்லாம் விடுறதெல்லாம் வந்து தவறு. அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மேற்கொண்டு இந்த அரசு அலுவலகங்கள் இருக்கவங்களாம் அவங்க மேலே வழக்கு பதியலாம். தேவையில்லாமல் எங்களுடைய வேலையை வந்து தொந்தரவு செய்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு பதிய முடியும். அரசு அதிகாரிகளை அரசு பணியை செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சட்டத்தின் அந்த வழக்கில் வந்து அவங்கள பதிய முடியும். தேவையில்லாமல் அவங்க மேலாம் வழக்கு வந்துடும். அதனால் அதை வந்து நீங்கள் தான் வந்து அவங்கள பாதுகாக்கணும். இல்லைனா வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க தெரியாமல் போய் உங்களுக்கு சாதகமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு எனத்தையோ மூக்க நுழைச்சி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஏற்கனவே வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கு. சில இடங்கள் ஆவணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, இப்போ எங்களோட வேலையை செய்ய விட மாட்டேன்றாங்கலாம் நிறைய பேருக்கு வழக்கு பதிஞ்சு வச்சுருக்கான். இது அமைச்சர்கள் செஞ்சாவோ அதிகாரிகள் செஞ்சாவோ அவங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது செய்கிறதுக்கு தான் அவங்க சம்பளமே கொடுக்குறது. அதனால் அவங்க கேட்கலாம். அது எதிர்த்து இவங்க எதுவும் சொல்ல முடியாது. கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் உங்கள் கட்சியாளர்கள் சொல்கிறதுக்குலாம் அவங்க பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இதில் தெளிவாக உங்கள் கட்சி சார்ந்த ஆட்களுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்றத அவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி மக்களே, இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் குறிப்பாக முதலமைச்சருக்கும் சரி அமைச்சர்களுக்கும் சரி பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். அது வந்து ஒரு கடமை. அதை வந்து நீங்கள் தட்டி கழித்து போக முடியாது. மோடி அவர்களும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரதமர் அவர்கள் 12 வருஷத்தில் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பத்திரிகையாளர் ஒழுங்காக சந்தித்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறது கிடையாது.
அவரும் தட்டி கழிச்சிட்டே போகிறாரு. எங்கேயாவது பேசினா உண்மையெல்லாம் எழுதி கொடுத்ததை வச்சு தான் அவர் பேசி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. அவர் 12 வருஷமாக அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் அதே ஃபார்முலாவை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து பெருமை கிடையாது, அது அசிங்கம் தான். ஏற்கனவே அவரை வந்து எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுறாங்க. பத்திரிக்கையாளர் கூட சந்திக்காத ஒரு பிரதமர் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே அவமானம் அசிங்கம் அப்புறம் உங்களுக்கு வரும். ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் பத்திரிக்கையாளர் சந்திக்காமல் ஓடி போயிடுறீங்க அப்படின்னு. திமுக என்ன பண்ணோம்? திமுக அதுக்காக ரொம்ப திறமையான இதெல்லாம் கிடையாது. திமுகலாம் மற்றவங்களாம் பேசுவாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவங்க சார்ந்த ஊடகத்தை மட்டும் வர சொல்லி, நான் சொல்கிற கேள்விகளை தான் நீங்கள் கேட்கணும், இல்லை நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊடகங்களை மட்டும் வர சொல்லி கேள்வி பதில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஆக்டிங். திமுகனாவே ஒரு ட்ராமா கம்பெனி தான், ஒரு நாடகம் தான். அதாவது பத்திரிக்கையாளர் சந்திக்காத மாதிரியும் இருக்கக்கூடாது, சந்தித்த மாதிரியும் இருக்கணும். அதாவது ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே தான் பத்திரிக்கையாளர் சந்தித்த மாதிரி ஒரு செட்டப் அங்கே நடத்தி அவங்க ஊடகங்கள், கலைஞர் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் வர சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க கேள்வியாக கேட்டுட்டு, பார்த்தீங்கன்னா நான் பத்திரிக்கையாளர் சந்திச்சிட்டேன், 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செட்டப் பண்ணி கூட பண்ணலாம். அவங்க வந்து ஒரு ட்ராமா கம்பெனி, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதே இப்போ மற்ற ஊடகங்களை எடுத்து வச்சு கேள்வி கேட்க சொல்லுங்கள், பதில் சொல்ல மாட்டாங்க, போயிடுவாங்க. அதுக்கு அந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களோ அதிகாரிகளோ தான் பேசி பார்த்துருப்பீங்க. அவங்க தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் சிலதுக்கு சர்ச்சையான பதில்களும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சர்ச்சைகளும் வரும். சிலது வந்து திமிர்த்தனமாக பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் நடந்திருக்குது. ஆனால் முதலமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து குறிப்பிட்ட சில பேர் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார். வேறு யாரும் கேட்குறதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். அங்கேயும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அவராவது செட்டப் பண்ணியாவது பேசினார். இங்கே அதுவும் இல்லை. சரி, இதை வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கணும், முதல்வர்கள் அமைச்சர்களும் கரெக்டாக சந்திக்கணும், சந்தித்து ஒழுங்காக பதில் சொல்லணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா பத்திரிக்கையாளர் நிறைய கேள்வி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் உங்களுடைய ஐடியாலஜி என்ன, ஏற்கனவே உங்கள் ஐடியாலஜி ஒரு மிக்சர் ஐடியாலஜி தான், நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க பேசுவாங்க, அதை பற்றி கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா கட்சி தலைவராக அந்த வரைக்கும் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் பேசுகிறனா பேசலாம், பேசாமல் போகலாம். ஆனால் முதலமைச்சர் அமைச்சர் ஆகிட்டிங்கன்னா உங்களெல்லாம் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அந்த இடத்துலேருந்து நான் பதில் சொல்ல மாட்டேன், பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேன்னு ஓடுறது வந்து ஒரு தவறான செயல். அதை இனிமேல் செய்யாதீங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதுலேயும் சில பேர் வந்து அங்கே பத்திரிக்கையாளரே நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கு தான் நாங்கள் காத்திருக்கோம் அப்படிலாம் கேட்டதுக்கப்புறமும் நீங்கள் கண்டுக்காத மாதிரி போயிருக்கீங்க. அது வந்து இன்னும் தவறான செயல். ஸோ அதனால் இது வந்து திருத்திக்கங்க அப்படின்றத நம்ம தாவேக்கா அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தினமும் வந்து சேரும். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.